ஸோ கேஆஸ் தியரி, கர்மா, அப்புறம் ஆப்கோட், நிமோனிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அவருடைய அறிவோட பேராற்றலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த விஷயம் ஒரு லாங்குவேஜை மட்டும்தான் நம்ம அவர் அப்படி பார்க்குறாருன்னா சயின்ஸையுமே அவர் ரொம்ப டெப்த்தாக படிப்பார் போல. அதுக்கு தான் இதெல்லாம் சான்று. சரிங்களா? அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸுக்கும் சில கான்ட்ரிபியூஷன்ஸு பண்ணலை அவர். அவர் ஒரு நடிகராக இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் படிக்கிறார், எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிறார். ரைட்டுங்களா? அதோட வீடியோஸ் தான் சீக்வென்ஸு கமெண்ட் வீடியோஸ். இப்போ எஸ்பிசி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம்ல, சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ். அந்த சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர்ஸ்னால் அது விக்ரம் படத்தில் அந்த ராக்கெட் மிசைலில் இருக்கக்கூடிய நிமானிக்ஸ், அந்த ஆப்கோடை அவரே க்ரியேட் பண்ணுவார். அது ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இதை வச்சு. இப்போ எந்த அளவுக்கு நாலேஜாக 1980 அதை பற்றி எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு லேப்டாப்பை காமிச்சது அவர் தான், கம்ப்யூட்டரில் மைக்கேல் மதன காமராஜனில். அது ஒரு இது இருக்குது. ரைட்டுங்களா? இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். கேஆஸ் தியரி, கர்மா. ரைட்டா? கர்மாவில் காஸ் அண்ட் எஃபெக்ட்டு பிரியாது. காஸ் எஃபெக்ட் பைஃபுரிகேட் ஆகி பெட்டர்ப் ஆகும். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன், அது அவர் எப்படி நம்ம கிண்டல் அடிக்கிறோன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் அவர் ஐஸ் வைக்கிறதுக்கு இன்னும் போடல. நிறைய ஈத்துறாங்க அவர் பேசுகிறது புரியலன்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதை சொல்கிறேன். ஒரு ஹியூமன் எவல்யூஷனில் ஒரு வியாதி வருதுன்னா ஒரு சயின்டிஃபிக் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. பெட்டர்ப்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பைஃப்ரிகேட், காஸ் அண்ட் எஃபெக்ட்டு பைஃப்ரிகேட் ஆகி அதில் என்னென்ன ரிசல்ட் வரும். ஏன் நம்ம மோடல் ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ்லேயே அதில் பண்ணுவோம். இப்போ எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்கார். ரைட்டுங்களா? இன்னும் சொல்லுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரியாலிட்டியவும் சினிமாவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது போட்டிருக்கோம்ல வீடியோ, அதுலேயும் சொல்லுவார்.